குழந்தையின் நலன்தான் முக்கியம், குழந்தையின் நலனில் அக்கறை கொண்ட யாரையும் பாதுகாவலராக நியமிக்கலாம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குழந்தையின் நலனில் அக்கறை கொண்ட யாரையும் பாதுகாவலராக நியமிக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அனுமதி மறுத்த மதுரை மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இஸ்லாமிய சிறுமிக்கு இந்து தம்பதி பாதுகாவலராக இருப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய சிறுமிக்கு இந்து தம்பதியினரை சட்டப்பூர்வ பாதுகாவலர்களாக நியமித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குழந்தையின் நலன்தான் முக்கியம் என நீதிபதிகள் கருத்து தெரிவித்து இஸ்லாமிய குழந்தையின் அதிகாரப்பூர்வ பாதுகாவலர்களாக இந்து தம்பதியரை அங்கீகரித்திருக்கிறது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வு. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சல்மான். இஸ்லாமிய குழந்தைக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாவலர்களாக இந்து தம்பதியை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அங்கீகரித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்கள். மதுரையைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் தாங்கள் தத்தெடுத்து வளர்க்கும் இஸ்லாமிய சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக தங்களை நியமிக்க அனுமதி கோரிய மனுவை நிராகரித்த மதுரை குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து சிறுமிக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமிக்க அனுமதி கோரி வழக்கை ஒன்றை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஆனந்த் வெங்கடேஷ் மற்றும் கே ராமகிருஷ்ணன் நீதிபதிகள் கொண்ட அமர்வானது மனுதாரருக்கு 2012ஆம் ஆண்டு நிலையில் திருமணமாகி குழந்தை இல்லாத நிலையில் தத்தெடுக்க முடிவு செய்துள்ளனர். அருகில் வசித்து வந்தவருக்கு 3 குழந்தை இருந்த நிலையில் வறுமையால் அனைத்து குழந்தைகளையும் பராமரிக்க முடியாத நிலையில் இருந்ததால் 3வது பெண் குழந்தையை மனுதாரருக்கும் அவரது மனைவிக்கும் தத்து கொடுத்துள்ளனர். குழந்தை பிறந்த நாளிலிருந்து குழந்தையை மனுதாரரும் அவர் மனைவியே பராமரித்து வந்துள்ளனர். மனுதாரர் இந்து மதத்தை சேர்ந்தவர், குழந்தை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். பெண் குழந்தை என்பதாலும் தத்தெடுத்தவர்கள் இருவரும் அந்நியராக இருப்பதாலும் குடும்ப நல நீதிமன்றம் அனுமதியை வழங்க மறுத்துள்ளது. இந்த வழக்கை பொறுத்தவரை குழந்தையின் இயற்கையான தாய் குழந்தையை தத்து கொடுக்க முழுமையான சம்மதம் வழங்கியுள்ளார். குழந்தையும் மனுதாரரை அப்பா, அவரது மனைவியை அம்மா என்று அழைக்கிறது. சட்ட பாதுகாவலர் விதி குழந்தையின் நலனை அக்கறை கொண்ட யாரையும் பாதுகாவலர்களாக நியமிக்கலாம். குழந்தையின் நலன்தான் பாதுகாவலரை நியமிப்பதில் மிக முக்கிய காரணியாக கருதப்பட வேண்டும் என கூறுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் மதசார்பற்றது. எனவே எந்த மதத்தை சேர்ந்தவரும் சிறுவரின் பாதுகாவலராக நியமிக்கப்பட முடியும். குழந்தையின் நலனே மிக முக்கியமானது. குழந்தையின் மதம், வயது, பாலினம் மற்றும் சம்பந்தப்பட்ட பாதுகாவலரின் குணம், திறன் போன்றவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இவை அனைத்தையும் விட அந்த குழந்தையின் நலனே முக்கியம் எனவும் இஸ்லாமிய சட்டத்தில் வழக்கமான தத்தெடுப்பு அங்கீகரிக்கப்படாத போதிலும் கூட கபாலா என்ற முறையின் மூலமாக குழந்தையை பராமரிக்கும் நடைமுறை அனுமதிக்கப்படுகிறது. உச்ச நீதிமன்றம் மதம், சாதி போன்றவற்றை பொருட்படுத்தாமல் தத்தெடுப்பை அனுமதிக்கும் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளது. இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளரும் அவரது மனைவியும் குழந்தையை உண்மையாக வளர்த்து வருவதும் குழந்தையையும் அவர்களது பெற்றோர்களாக ஏற்றுக்கொண்டதும் உறுதியானதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே குழந்தையின் சிறந்த நலனை கருத்தில் கொண்டு மேல்முறையீட்டாளர் சட்டப்பூர்வ பாதுகாவலராக நியமிக்கப்படுகிறார் எனவும் மதுரை மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தின் உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.